அந்த அளவைக்கல் சர்வேக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மனைப்பட்டா கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். அவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க. திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்துறதுனால எய்ம்ஸ் வந்துருச்சா? எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருச்சா? ஐயா அவரை நம்பி வந்த சமூகங்களுக்கு அவங்க கேட்கிற கோரிக்கை எல்லாம் கிடைச்சிருச்சா? அவர் கட்சியை கலைச்சா நான் சோறு போடுறேன் 10,000 பேருக்கு. இன்னைக்கு தர்காவில் ஒரு திருவிழாவுக்கு கொடி ஏற்றி இருக்கிறாங்க. 6ஆம் தேதி சந்தனக்கூடு திருவிழா நடக்க போகுது. இப்போ அந்த கொடி ஏற்றினதுனால இப்போ இங்கே திருமாவளவனுடைய ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா? அதை அவர் கேட்பாரா? அப்படி கேட்பாரா? அவரு சந்தனக்கூடு நடத்துறதுனால சாப்பாடு கிடைக்குமான்னு திருமாவளவன் கேட்பாரா? நாம எல்லாத்தையும் மதிக்கிறோம், அவங்களும் எல்லாத்தையும் மதிக்கிறாங்க. மதிக்காதன்னு கத்து கொடுக்கறதுக்கு நீங்க என்னங்க கட்சி வைக்கிறீங்க? போய் வேங்க வயல்ல போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, இல்ல அட்லீஸ்ட் உங்க சீட்டு பேரத்தையா போய் பாருங்க. நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். இதுல நடுவுல நீங்க யாரு வர்றதுக்கு? மதக்கலவரம் உண்டு பண்ற யார் உண்டு பண்றா? நீங்க தான் உண்டு பண்றீங்க.